ஹாய் ஆல். இன்னைக்கு நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இது என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் அந்த மாதிரியான ஒரு டாபிக் தான் இதுவுமே. அதாவது டைரக்ட்ல கொடுத்து நம்மள இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்ற சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு டைரக்ட்னா என்ன இன்டைரக்ட்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே வேர்டு மாறாம நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுதான் டைரக்ட் ஸ்பீச். அதுவே அவங்க சொன்ன கான்டெக்ஸ்ட் அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க. உமா சேஸ் ஐ லைக் சாக்லேட்ஸ். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, உமாவுக்கு வந்து சாக்லேட் பிடிக்கும். ஆனால் எப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்ன அதே வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, உமா சேஸ் தட் ஷீ லைக்ஸ் சாக்லேட். இப்போ இங்கே இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது, அவங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும், ஷீன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலை, ஆனால் அந்த டீட்டெயில் அந்த கான்டெக்ஸ்ட்டை மட்டும் அவங்க வந்து இதில் காட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இப்போ இதில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு என்னன்னு தெரியணும். இப்போ இங்கே சேஸ், டோல்டு, செட், ஆஸ்க்டு இந்த மாதிரி வருது இல்லைங்களா, இதுதான் ரிப்போர்ட்டிங் வேர்ப். இப்போ இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள இருக்க டென்ஸை வந்து நம்ம மாற்ற மாட்டோம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றுறதுல டென்ஸை மாற்றுறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல். இங்க பாருங்க, ஒரு சென்டென்ஸை டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் என்னது ரிப்போர்ட்டிங் வேர்ப், அது நம்ம வந்து ஆட் பண்ணோம். அடுத்து பாருங்க கன்ஜங்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணோம். டட், இது வந்து டட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், போட்டாலும் பிரச்சனை இல்லை போடலனாலும் பிரச்சனை இல்லை. ப்ரோனவுன், அதாவது ஹீ ஷீ அப்படிதான் நம்ம வந்து அதை மாற்றுவோம். எப்படி சொல்லலாம், அந்த கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் ப்ரோனவுன். அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இனிமேல் புரியும். அடுத்து டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் போகும்னு சொல்லுவாங்க. லைக் ப்ரெசென்ட் டென்ஸில் இருக்கிறத நம்ம பாஸ்டில் தான் எப்போவுமே சொல்லுவோம், அந்த கோட்ஸ்குள்ளே இருக்கிறத. அடுத்து அட்வர்ப்னா அந்த டைமை குறிக்கிற வேர்ட்ஸையும் நம்ம மாற்றுவோம். அது இது வந்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ இப்போ பாருங்க, டைரக்ட் அண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, டென்ஸை வந்து மாற்றணும். அப்போ நம்ம டென்ஸ் மாற்ற போகணும், எப்படி மாற்றணும், இப்போ வந்து ஐ எம் எக்ஸாஸ்டட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இது நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னு. அப்போ ஒரு ஸ்டெப் பேக்னா பாஸ்ட் சிம்பிளுக்கு போகும். அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், ஹீ செட் ஹீ வாஸ் எக்ஸாஸ்டட். ஸோ ஆம், ஐ வந்து ஹீயா மாறிடும், ஆம் வந்து வாஸா மாறுது. இங்கே வந்து ஆக்சுவலி வெறும் அந்த கோட் ஸ்கூலில் இருக்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கு. இங்கே மேபி அலெக்ஸ் செட் இந்த மாதிரி இருந்துச்சு, அலெக்ஸுங்கிறதுனால இங்கே ஹீன்னு யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? அடுத்து ஐ எம் ஸ்டடி, இங்கே இல்லைன்னா ஹீக்கு பதிலாக அலெக்ஸும் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து ஐ எம் ஸ்டடியிங், ஆம் ஸ்டடிங்னு பார்த்தாவே தெரியுது இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு. அப்போ அதை நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றணும். எப்படி, ஷீ வாஸ் ஸ்டடியிங்னு மாற்றிருக்கோம். இங்கே பாருங்க, ஐ லவ் தி கான்சர்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ லவ் பாஸ்ட் டென்ஸ், அப்போ நான் அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டெப் பேக்குன்னு சொன்னால் இது ரெண்டும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். லைக் பாஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டெப் பேக் என்ன அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் ஒரு ஸ்டெப் பேக். ஓகேங்களா? இவங்க ஹீ டோல் மீ தட் ஹீ ஹேட் லவ் தி கான்சர்ட். ஏன் இப்படி நம்ம சொல்கிறோன்னா, நம்ம டென்சஸ் பார்க்கும்போதே பார்த்தோம் பர்ஃபெக்ட்னா இப்போ தான் முடிஞ்சுது அந்த மாதிரி மீனிங். ஸோ பாஸ்ட் சிம்பிளில் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கும் இப்போ தான் முடிஞ்சுது அந்த மாதிரி கான்டெக்ஸ்டில் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு சிம்பிள் பாஸ்ட்டுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாற்றணும். அடுத்துப்பாங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அதை நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ஐ ஹாவ் நெவர் பீன் டு ரோம், அதை நம்ம எப்படி மாற்றிருக்கோம், ஷீ ஹேட் நெவர் பீன் டு ரோம்னு மாற்றிருக்கோம். இங்கே வந்து ஹேட் வருது ஏன்னா இது வந்து பாஸ்ட், இங்கே ஹேவ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் அந்த டென்சஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஈஸியாக, இல்லைன்னா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு வில் வந்திருக்குன்னா அந்த வில்லை நம்ம வந்து வுட்டா மாற்றணும். ஓகேங்களா? அதே மஸ்ட்னு வந்திருக்குன்னா அதை வந்து ஹேட் டு, இல்லைன்னா சில டைம் மஸ்ட்னே
மாத்துவாங்க. ஓகேங்களா? அது வந்து ரிட்டர்ன் ஃபார்மேட்ல 2மே யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி. ஆனா இதுதான் காமன். மஸ்ட்ட வந்து ஹேட் டூ அப்படின்னு தான் மாத்துவாங்க. அடுத்து பாருங்க கேன், குட்டா மாறும். ஐ மே அரைவ் லேட். ஐ மைட், ஹி மைட் அரைவ் லேட். வி ஷுட் ஹெல்ப் டாம். இங்க எப்படி வந்திருக்கு? வி ஷுட் ஹெல்ப் டாம். இந்த குட், மைட், ஷுட் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வரும். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்லோவா பேசினேன்னா ஐம் சாரி. லைக் என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுது. கொஞ்சம் ஸ்லோவா தான் இந்த வீடியோ நான் பேசுற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஐ மீன் விட்டு விட்டு பேசுற மாரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள்ல இருக்குன்னா பாஸ்ட் சிம்பிளுக்கு மாற்றணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்குன்னா பாஸ்ட் கண்டினியூஸ்ல வந்து மாற்றணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வந்து மாற்றணும். சிம்பிள் பாஸ்ட்ல இருக்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். இதுதான். இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரெசென்ட்னா அது அப்படியே பாஸ்ட் மாற்றணுங்கிறது. இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிறது. அடுத்து இது நம்மளுக்கு ஈஸியாகவே வில், வுட், மஸ்ட், ஹேட் டு, கேன், குட், மே, மைட், அப்புறம் ஷுட், குட் இது எல்லாமே அப்படியே தான் வரும். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டென்சஸை வந்து மாற்றுறது. இங்கே இருக்கிறத நம்ம அப்படியே இது மட்டும் பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டென்சஸை வந்து மாற்றணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரொனவுனை வந்து மாற்றணும். அதாவது the pronouns in the direct speech may need to be changed in reported speech depending on who the speaker and the listener are. She said, I will meet you at the mall. இப்போ நம்ம எப்படி சொல்றோம்? She said that she would meet me at the mall. ஏன் இங்க ஐங்கிறது ஷியா மாதிரி இருக்கு? ஏன்னா சொன்னது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லும்போது அந்த கோட்ஸ்குள்ள அந்த பொண்ணோட எக்ஸாக்ட் வேர்ட் யூஸ் பண்ணும்போது நான் அப்படிங்கிற ப்ரொனவுன் வந்து வந்திருக்கும். அதுவே நம்ம அவ சொன்னா அப்படின்னு சொல்லும்போது அவோன்னு சொல்றோம். அப்ப ஷீன்னு வருது. ஓகேங்களா? இப்ப ப்ரொனவுன் பாருங்க. ஐ வந்து ஷீ, ஹீன்னு மாறும். யூ வந்து மீனு மாறும். ஓகேங்களா? ஏன்னா என்கிட்ட பேசும்போது கோட்ஸ்குள்ள வருது. அப்ப என்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. யூன்னு சொன்னாங்கன்னா மீனு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன் இது இப்படி வருது அப்படின்னு. அடுத்த ரூல் என்ன அப்படின்னா ரிப்போர்ட். ரிப்போர்ட்டிங் வைப்பாங்க. சே, ஆஸ்க், டெல், எக்ஸ்கிளைம், விஸ்பர் இந்த மாதிரி அந்த கான்டெக்ஸ்டை வந்து நம்மளுக்கு புரியறதுக்காக இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து வரும். The choice of the reporting verb can also indicate the tone or mood. அது கொஸ்டினா, பொலைட்டா கேட்க ரிக்வெஸ்டா, இல்லை ஆர்டரா, இல்லை சும்மா ஃபேக்டை சொல்றாங்களா, இது எல்லாமே அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை வச்சு தான் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இங்க பாருங்க, ஐ வான் தி கேம். இங்க நம்மளுக்கு என்ன தெரியுது? எக்ஸ்கிளமேஷன் இருக்கு. ஸோ ஹி எக்ஸ்கிளைம்டு தட் ஹி ஹேட் வான் தி கேம். இங்க ஏன் நம்ம ஹி ஹேட் வான் வந்திருக்கு? இங்க நம்ம வெறும் வான் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அப்ப அதை நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாத்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்த ரூல் பாருங்க, மாடல். கேன் வந்து குட்டா மாறுது. இது நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? டென்சஸ் வந்து பேக் ஷிஃப்ட் ஆகுது எல்லாமே. லைக் ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட்னா சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் சிம்பிள்னா பாஸ்ட் சிம்பிள்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இங்கே வருதுன்னா அதே சேஞ்ச் தான், சேஞ்சே ஆகாது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா சேஞ்சே ஆகாது. ஓகேங்களா? இது ரெண்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் ப்ரெசன்ட் டென்ஸை மாற்றுறது ஈஸி. பாஸ்ட் சிம்பிளாக பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றுவோம். பாஸ்ட் கண்டினியூஸை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாற்றுவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் சேஞ்சே இல்லை. இதுதான் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. அடுத்து மாடல் வேர்ப் நம்ம அங்கேயே பார்த்தாச்சு. கேன், குட், ஷுட், மைட் இதுக்கெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தோம்னா டைம் அண்ட் பிளேஸ் ரெஃபரன்சஸ். அப்போ அதுக்கு டைரக்ட் ஸ்பீச்ல வந்து ஒரு எஸ்டர்டேன்னு வருதுன்னா அதை நான் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் போது த ப்ரீவியஸ் டே இல்லைன்னா த டே பிஃபோர் அப்படின்னு அந்த வேர்டை தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இயர்னு டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குன்னா தி ஃபாலோயிங் இருந்தால் நான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணோம். நவுன்னு டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குன்னா தென்னு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன மாறும் அப்படின்னா
இந்த பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பர்சன் ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா ஐ அஸ் யூ மீ யோர் மை யோர் இது வந்து அந்த கோட்ஸ்குள்ள இருக்கிறத வச்சு மாறும். அடுத்து தேர்ட் பர்சனுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஷீ ஹீ இட் ஹர் தே தெம் ஹிஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், இது தேர்ட் பர்சனோடது. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க பார்த்தா உங்களுக்கு இனிமே புரியும். நான் ஜஸ்ட் என்னெல்லாம் இதுல நீங்க மைண்ட்ல வச்சுக்கணுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து ரிப்போர்ட்டட் கமெண்ட்ஸ், அதாவது இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் இங்க பாருங்க, அஃபர்மேட்டிவ் கமெண்ட்ஸ். இந்த ஃபாதர் என்ன சொல்றாரு, டூ யர் ஹோம்ஒர்க், ஒரு வேலை பாருன்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா டூ பிளஸ் இன்ஃபினிட்டிவ்ங்க மாதிரி, லைக் ஃபாதர் டோல் மீ டு டூ மை ஹோம்ஒர்க், இந்த டூங்கிறது வரணும். ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட். இதே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாருங்க, டோன்ட் டாக் டு யோர் நெய்பர். The teacher told me not to talk to my neighbor. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க இருக்கு. என்னென்ன ரிப்போர்ட்டிங் வேர்ப் எப்போ எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இதுல இருக்கும். லைக் இங்க பாருங்க, அக்ரி, ஆஃபர், ப்ராமிஸ், ரெஃப்யூஸ், த்ரெட்டன், இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்திருக்கு அப்படின்னா அதை மாற்றும் போது வேர்ப் பிளஸ் இன்ஃபினிட்டிவ். இங்க பாருங்க, அக்ரினா அக்ரி டு டூ, ஆஃபர்னா ஆஃபர் டு ஓப்பன், ப்ராமிஸ் டு ஃபினிஷ். புரியுதுங்களா? அந்த வேர்போட இன்ஃபினிட்டிவ் வந்து நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். எப்போ அக்ரி, ஆஃபர், ப்ராமிஸ், ரெஃப்யூஸ், த்ரெட்டன் இந்த வேர்ட்ஸ் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்பா வருது அப்படின்னா. நெக்ஸ்ட் பாருங்க, அட்வைஸ், ஆஸ்க், பெக், இன்வைட், ஆர்டர், ரிமைண்ட், வார்ன். இது எல்லாமே நம்ம மாற்றும் போது எப்படி வருது? வேர்ப், அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பு, சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டிவ் வருது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். கரெக்டுங்களா? இது ஆர்டர் பண்றது, இல்லைன்னா ரிக்வெஸ்ட் கொடுக்கறது, அட்வைஸ் பண்றது, இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு நம்ம எந்த ஃபார்மேட்ல மாற்றணும் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டிவ், இந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து இங்க நெக்ஸ்ட் என்ன வேர்டு இருக்குன்னு பாருங்க, அட்மிட், டெனை. ஸோ இதுல வந்து என்னன்னா ஒரு திங்கை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்றேன், அந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் வருது. இங்க பாருங்க, எஸ்ஐ broke தி விண்டோ, இல்லைன்னா ஐ டிடன்ட் broke தி விண்டோ, பிரேக் தி விண்டோ, இப்படி வருது அப்படின்னா அட்மிட், டெனை இது ரிப்போர்ட்டிங் வேர்பா நம்ம பார்த்தாச்சுன்னா ஜெரண்ட் யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு தெரியணும். இங்க பாருங்க, ஹி அட்மிட்டட் பிரேக்கிங் த விண்டோ, இல்லைன்னா ஹி அட்மிட்டட் ஹேவிங் broken தி விண்டோ. இது ரெண்டுமே இதுல வந்து பாசிபிள், ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுல எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹி அட்மிட்டட் பிரேக்கிங் தி விண்டோ அப்படின்னா verb plus ing நம்மளுக்கு வந்துருச்சுங்களா? அதே மாதிரி having broken the window அதை யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கரெக்டாக தான் வரும். ஸோ இது ஆப்ஷன்ல எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிட் இல்லை டெனை வருது அப்படின்னா verb plus gerund, இல்லைன்னா having verb 3 இந்த மாதிரி கான்செப்ட்ல வரும். அடுத்து பாருங்க, insist on, accuse of, apologize, congratulate, boast about, இது மாதிரி வருதுன்னா verb, preposition, gerund. இங்க பாருங்க, he insisted on me staying to the dinner. ஸோ அது வந்துருச்சுங்களா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, accused of, she accused me of preposition, gerund, stealing her necklace. அடுத்து பாருங்க, congratulate, he congratulated, அதுக்கப்புறமா he congratulated me on verb, preposition வந்துருச்சு, அடுத்து நம்மளுக்கு gerund வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரேர் கேஸ் தான், இது பெருசா வந்தது இல்லை. அடுத்தது பாருங்க, deny, admit, promise, agree, explain, complain. இப்போ I never touched your necklace, he denied that he had touched my necklace. அடுத்து பாருங்க, yes I did it, he admitted he had done. இப்போ இதுல பார்த்தோம்னா இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இது ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்னா இங்க தட் யூஸ் பண்ணல, இங்க வந்து தட் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? தட் இல்ல அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல வரும். இப்போ தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல வரும். தட் வந்து ஆப்ஷனல் தான் ஆக்சுவலி. இன்கேஸ் தட் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்மேட் எடுக்க முடியாது. லைக்
he admitted that breaking the window. அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு, லைக் தப்பு கிராமட்டிக்கலி. இன்கேஸ் நான் தட் யூஸ் பண்ண நினைச்சேன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு நான் வரணும். ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பு அது கூட தட்டு, அதுக்கப்புறம் அந்த டென்ஸை மாற்றி நான் போடணும். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதுங்களா? இங்க ஏன் இப்படி இருக்கு, இது ரெண்டு வேர்டுமே இங்க ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. அடுத்து பாருங்க, ப்ராமிஸ், அக்ரி, எக்ஸ்பிளைன், கம்ப்ளைண்ட். இதுல வந்துச்சுன்னா வேர்ப் பிளஸ் தட், அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸோட டென்ஸ் நம்ம மாத்திடுவோம். அதுவே நம்ம வேர்ப் அந்த தட் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா இன்ஃபினிட்டிவ் வரும். டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அடுத்தது சஜஸ்ட். சஜஸ்ட வந்து நம்ம இந்த 3 டைப்லயுமே யூஸ் பண்ணலாம். He suggested going to the cinema. gerund யூஸ் பண்றோம். He suggested that we go to the cinema. He suggested that we went to the cinema. ஸோ இது வந்து டென்சஸ்க்கு தகுந்த மாதிரி இது மாறும். ஓகேங்களா? லைக் இந்த கண்டினியூஸ்னா ஒரு ஃபார்ம் அந்த மாதிரி வரும். நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டு, செகண்ட் ஃபார்மேட்டு, இந்த ஃபார்மேட், இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரிப்போர்ட்டிங் வேர்பை மாற்றும் போது இப்படி தான் நம்ம மாற்றுவோம் அந்த சென்டென்சஸ்க்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், டென்சஸ் வந்து மாற்றணும், அது எப்படி மாறுதுன்னு பார்த்தாச்சு. ரிப்போர்ட்டிங் வேர்பும் மாற்றணும், அது எப்படி மாறுதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது இந்த வேர்ட்ஸ் எப்படி மாறுதுங்கிறது. லைக் திஸ்ன்னு டைரக்ட் ஸ்பீச்ல இருக்குன்னா தட்டுன்னு இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றணும். தீஸ்ன்னு இருந்துச்சுன்னா தோஸ்ன்னு மாற்றணும். ஹியர்னா தேர், அகோனா பிஃபோர். இங்க பாருங்க, ஐ saw her a week ago. இது எப்படி மாறுது? He said that he had seen her a week before. நவுனா இங்க தென்னு மாறுது. டுடேனா தட் டே, எஸ்டர்டேனா த ப்ரீவியஸ் டே, டுமாரோனா ஃபாலோயிங் டே. ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றும் போது இப்படி கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் போது நம்மளுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ டென்ஸை மாற்றணும், ப்ரொனவுனை மாற்றணும், அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அடுத்து மாடல்ஸ் அதை மாற்றணும், லைக் கேன்னா குட் இது மாதிரி மாற்றணும். அதுக்கப்புறம் அந்த எஸ்டர்டேனா த டே பிஃபோர், இந்த மாதிரி திங்ஸையும் நம்ம அந்த டைம் ஸ்பெசிஃபை பண்ணுற வேர்ட்ஸையும் மாற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா சிந்து செட் ஐ பிளே செஸ். அப்போ இது மாற்றும் போது எப்படி வருது? சிந்து செட் தட் ஷீ பிளே செஸ். அடுத்து பாருங்க, ஜெயஸ்ரீ செட் ஐ எம் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல். அது மாறும்போது எப்படி வருது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸாக வரணும். அப்போ ஜெயஸ்ரீ said that she was working in a school. இங்க பாருங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்துச்சுன்னா நம்ம எப்படி மாற்றுவோம்? அது அப்படியே தான் இருக்கும். விஜய் said he had taken swimming classes long before. இங்க அகோன்னு இருக்கு, இங்க நம்ம பிஃபோர்னு மாத்திட்டோம். இங்க பாருங்க, ஃபியூச்சர் சிம்பிள். ஃபியூச்சர் சிம்பிள் எப்படி மாறுதுன்னு பாருங்க. சுந்தர் said to me I will see you later. சுந்தர் told me that he would see me later. ஏன் இங்க இப்படி மாறுது? இங்க வில் இருக்கு, வுட்டா மாறிடுச்சு. சுந்தர்ங்கிறது மேல், அப்ப ஐ வந்து இங்க ஹியா மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்ப புரியுதுங்களா என்ன சேஞ்சுன்னு? இங்க இதை வந்து நம்ம வில்லு நாங்க பார்த்தோம், இங்க அந்த ஃபியூச்சர் சிம்பிள்னு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது இங்க பாருங்க, இங்க எஸ் ஆர் நோ கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணும்? இப்ப நம்ம நார்மல் சென்டென்ஸை ஓரளவுக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸா பார்த்தோம், கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ரூலுக்கு. அதுவே கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்குன்னா அதை எப்படி மாத்தணும்னா, எஸ் ஆர் நோ கொஸ்டின் வருது, லைக் டூ யூ லைக் பர்கர்ஸ் அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அதை இன்டைரக்ட்ல மாற்றும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஆக்சிலரி வேர்பு என்னன்னு பார்க்கணும். ட்ராப் தி ஆக்சிலரி வேர்ப், ஆட் இஃப் ஆர் வெதர். அப்ப இங்க ஆக்சிலரி வேர்ப் வந்து என்னது? டூ. அப்போ இஃப் இல்லைன்னா வெதர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹீ ஆஸ்க்ட் மீ, ஏன்னா அவன் வந்து என்ன கேட்டான். டூ யூன்னு கேட்டாங்க. ஸோ மீ இங்க நேம் லைக் ஹரின்னு வச்சுக்கலாம். ஹரிங்கனால நம்ம இங்க ஹீன்னு வச்சுக்கலாம். ஹீ ஆஸ்ட் மீ, யூங்கனால மீ வருது. இஃப் ஐ லைக் பர்கர்ஸ். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா?
ஏன் இங்க ஐ யூஸ் பண்றோம்? எனக்கு பிடிக்குமான்னு அவன் கேட்டான். ஸோ ஹி ஆஸ்க்ட் மீ, எனக்கு பர்கர்ஸ் பிடிக்குமான்னு. ஸோ அவன் என்ன கேட்டான், எனக்கு பர்கர்ஸ் பிடிக்குமான்னு. ஸோ என்னன்னு நம்ம சொல்றதுக்கும் எனக்கு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டுங்களா? அந்த கான்செப்ட் தான் இங்க யூஸ் ஆகுது. ஸோ நம்ம அந்த ஆக்சிலரி வேர்பை வந்து ட்ராப் பண்ணிட்டு இஃப் ஆர் வெதர் தான் இங்கே யூஸ் பண்ணோம். இது கொஸ்டினுங்கிறனால இங்கே ஆஸ்க்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹேவ் யூ எவர் பீன் டு துபாய்? இப்போ இது ஒரு பேர் வச்சுக்கலாம். ஷி ஆஸ்க்டு. ஓகேங்களா? அப்போ ஷி ஆஸ்க்டு இங்கே யூ இருக்கிறதுனால மீ என்னை பார்த்து கேட்குறாங்க. இஃப் ஆர் வெதர் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இஃப் ஐ ஹேட் பீன் டு துபாய். ஏன் இது ஹேவ்ல இருக்கு, நான் அதை வந்து பாஸ்ட்ல வந்து மாத்துறேன். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஹேவ் பீன், அப்போ ஹேட் பீன்னு நான் மாத்திட்டேன். அந்த டென்ஸும் மாத்தியாச்சு, கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸையும் ஃப்ரேம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்து பாங்க, அடுத்தது கமாண்டிங் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸை எப்படி மாத்துறதுன்னு. லைக் கோ டு பெட் அப்படின்னா டோல்டு யூஸ் பண்றோம். ஹி டோல்ட் த சைல்ட் டு கோ டு பெட். அதை அப்படியே நம்ம இங்கே கொண்டு வந்துடணும். இங்கே இன்ஃபினிட்டிவ் வந்து வரும். நம்ம பார்த்தோம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னாவே இன்ஃபினிட்டிவ் வந்து வருது அப்படிங்கிறது. த டீச்சர் டோல் மீ டு பி ஆன் டைம். ஸோ பி ஆன் டைம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னாடி வர்றது வந்தால் தான் இந்த டீச்சர் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு புரியும். ஸோ டோல்டு மீ டு பி ஆன் டைம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறத அப்படியே நம்ம வந்து போடணும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இது வந்து வேர்பில் தான் வரும். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, டோன்ட் ஷவுட். மை ஃப்ரெண்ட் டோல் மீ நாட் டு ஷவுட். இங்கே பார்த்தீங்கன்னா உடனே வந்திருக்காது. லைக் அந்த இன்ஃபினிட்டிவ் வந்து அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடியே அப்படியே வந்திருக்காது. இங்கே நாட் நெகட்டிவ்ல இருக்கறனால நாட்டுக்கு அப்புறம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ கோ டு பெட் அப்படிங்கிறத நம்ம எப்படி மாத்துறோம், இதுக்கு பின்னாடி வந்து ஒரு நேம் கொடுப்பாங்க, அதனால தான் நமக்கு இது புரியும். ஸோ அது வந்து ஒரு மேல் ஜெண்டர். ஸோ ஹி டோல்ட் தி சைல்ட் டு கோ டு பெட். பி ஆன் டைம்னா த டீச்சர் டோல்ட் மீ டு பி ஆன் டைம். இதுக்குள்ள இருக்கிறத நம்ம அப்படியே எழுத ட்ரை பண்ணும். டோன்ட் ஷவுட் இந்த மாதிரி அந்த ஆர்டர் கொடுக்குற மாதிரி வர்றதுல பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல வருதுன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கும் இன்ஃபினிட்டிவ்க்கும் நடுவில் அந்த நெகட்டிவ் வேர்டை வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். அதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இது இந்த குட்டி குட்டி அந்த எக்ஸாம்பிளுக்கு அந்த கோட்ஸ்குள்ளே இருக்கிறத மட்டும் வச்சு ஃபுல் ஆன்சர் பார்க்கறதுனால உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே அடுத்தது பாருங்க, க்ளோஸ் தி விண்டோ. ஷி ஆஸ்க்டு மீ டு க்ளோஸ் தி விண்டோ. இப்போ கமாண்ட் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதுவே பொலைட் ரிக்வெஸ்ட் வரும்போது ஆஸ்க்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டெல் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம், கமாண்டுக்கு. ஒரு ஆர்டர் மாதிரி டீச்சர், அம்மா அப்பா சின்ன பசங்க கிட்ட சொல்றது, இதுக்கெல்லாம் நம்ம டெல்லுங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பொலைட்டாக கேட்கறதுக்கு நம்ம ஆஸ்க் யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்க, க்ளோஸ் தி விண்டோ, இது வந்து பொலைட் ரிக்வெஸ்ட். ஷி ஆஸ்க்டு மீ டு க்ளோஸ் தி விண்டோ. இங்கே பாருங்க, குட் யூ பிரிங் மை லக்கேஜ் tonight. She asked me to bring her luggage that night. மைனா அந்த பொண்ணு. அப்ப அந்த பொண்ணு இங்க என்ன சொல்லுவோம், ஹர்னு சொல்லுவோம். லக்கேஜ் டு நைட். டு நைட்னா தட் நைட். இப்படி டுடேனா தட் டேன்னு சொல்றோம். அதே மாதிரி டு நைட்னா தட் நைட். டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? இது வந்து ஒரே ரூலை வச்சு மாத்துற மாதிரி இருக்காது. லைக் இப்போ இந்த சென்டென்ஸ்ல இங்க மைன் இருக்குது, இங்க ஏன் ஹர்ரா மாறுச்சுன்னா ஏன்னா இங்க வந்து ஃபீமேல நம்ம பேசுறோம். ஏன்னா ஷி ஆஸ்க்டு மீன்னு சொல்றோம். அதுவே இங்க பையன் இருக்கானா இந்த மைங்கிறது ஹீங்கிறத மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? அந்த சென்டென்ஸ் யாரு பேசுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த ப்ரொனவுன்ஸ் வந்து மாறும். இந்த ப்ரொனவுன்ஸ்ல மட்டும்தான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு. அதை மட்டும் செக் பண்ணிக்கணும் நம்ம எப்பவுமே. இப்போ இங்க பாருங்க, ப்ளீஸ் டோன்ட் பி லேட். இது ஒரு பொண்ணு வந்து சொன்னதா நம்மளுக்கு கான்செப்ட் இருக்குன்னா ஷி ஆஸ்க்டு மீ நாட் டு பி லேட். நம்ம பார்த்தோம் நெகட்டிவ் சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட்டுக்கும் இன்ஃபினிட்டிவ்க்கும் நடுவில் நெகட்டிவ் வேர்டு வந்து போட்டிருக்கணும். இப்போ அடுத்து இது பாருங்க, நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வித் லெட். லெட்டுன்னு இருக்கிற இம்பரேட்டிவ் சென்டென்ஸை எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இதை பார்த்தாவே நம்ம சஜஸ்டட் இல்லைன்னா ப்ரொபோஸ்ட் ரெண்டு ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட்டிங் வேர்ப் யூஸ் பண்ணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, மை ஃபாதர் செட்
லெட் அஸ் இன்வைட் மோர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போ இதை மாற்றும் போது லெட்டர்ஸ் இருக்கிறதுனால சஜஸ்டட் யூஸ் பண்ணும். ஸோ மை ஃபாதர் சஜஸ்டட் தே ஷுட் இன்வைட் மோர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இது ஆக்சுவலி இங்கே தே வரக்கூடாது, வி தான் வரணும். ஏன்னா லெட்டஸ் அப்படின்னா நம்ம அப்படின்னு பேசுறாங்க, இல்லைன்னா எங்களை விடு அந்த மாதிரி. புரியுதுங்களா? தேன்னு வராது, தேர்ட் பர்சனே இங்கே பேசவே இல்லை. ஸோ இது வந்து வி தான் இங்கே வரணும். ஓகேங்களா? ஸோ மை ஃபாதர் சஜஸ்டட் we should invite more family members. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க, I said let us go to the beach resort this Sunday. I suggested to my sister that we should go to the beach resort that Sunday. So this Sundayங்கிறது that Sundayன்னு மாறும். let usங்கனால இங்க suggested வந்துருச்சு. இங்க சிஸ்டரும் நம்ம அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர்த்து சேர்த்து சொல்றதுனால வி, இங்க தேர்ட் பர்சனே வரல, அதனால இங்க வி வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ் இந்த ஃபார்மேட்ல ஷுட் தான் வரும். ஓகேங்களா? இப்போ ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் இல்ல ஃபியூச்சர்ல இருக்கு. மகேஷ் சேஸ் ஐ ஹாவ் அ ஹெட்ஏக். இங்க சேஸ்ங்கிறது செட்னு இல்ல, சேஸ்னா ப்ரெசன்ட் டென்ஸ். அப்ப நம்ம இங்க எப்படி மாத்துவோம்? மகேஷ் சேஸ் தட் ஹி ஹாஸ் அ ஹெட்ஏக். ஏன்னு புரியுதுங்களா? லைக் டென்ஸை வந்து நம்ம மாத்த மாட்டோம். இங்க வந்து ஐ ஹேவ் இருக்கு, இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இங்க ஹி ஹேஸ்ன்னு இருக்கு, இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஏன் நம்ம டென்ஸ் மாத்தல? இந்த சேஸ் வந்து அப்படியே இருக்கு, லைக் ப்ரெசன்ட் டென்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்க அடுத்து பாருங்க, ஹி சேஸ் ஐ எம் கம்மிங். ஹி சேஸ் தட் ஹி இஸ் கம்மிங். இங்க ஹிஸ் வராது, லைக் ஹி. ஏன் ஸ்கூல் புக்ல மிஸ்டேக் பண்றாங்கன்னு தெரியல, பட் இங்க ஹி தான் வரும். தேர்ட் பர்சனோடது இப்படி வராது. அடுத்து பாருங்க, டாக்டர் டெல்ஸ் யுவர் மதர் இஸ் சிக். அப்ப டெல்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப நான் வந்து எந்த டென்ஸும் மாத்த வேணாம், அந்த ப்ரொனவுன் எல்லாம் மாத்தினா ஆன்சர் வந்துடும். அப்ப நான் எப்படி எழுதலாம்? தி டாக்டர் டெல்ஸ் தட் மை மதர் இஸ் சிக். ஸோ யுவர் மதர்னா எங்க அம்மானா டாக்டர் சொல்றாங்க. அப்ப நான் சொல்லும்போது எப்படி சொல்வேன்? மை மதர் இஸ் சிக். ஷி வில் சே ஐ டோன்ட் லைக் பீஸாஸ். ஸோ இது வந்து ஃபியூச்சர், கரெக்டுங்களா? வில் சே அப்படிங்கிறது நம்ம அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். ஷி வில் சே தட் ஷி டசன்ட் லைக் பீஸாஸ். இங்க ஏன் இந்த டோன்ட் டு டஸ்ஸும் மாறுதுன்னா, இங்க ஐக்கு நம்ம எப்பவுமே ப்ளூரல் மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது இந்த சைடு வரும்போது ஹீ ஷீ மீன்னு வரும்போது இந்த சிங்குலர் வேர்டை வந்து எடுத்துக்குது. புரியுது? பி ஃபார்மை வந்து எடுத்துக்குது. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஸோ ஐக்கு வந்து நம்ம ஹேவ் டூ வந்து யூஸ் பண்ணுவோம், இதோட ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுவே இந்த ஐ வந்து மீ ஷீ ஹீன்னு மாறும்போது சிங்குலர் ஆயிருங்களா? அப்ப ஹேஸ் இல்லைன்னா டஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, the child will say I cannot write fast. ஸோ will say அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ், நம்ம அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். the child will say that it cannot write fast. இப்போ இங்க சைல்டு கேர்ளா பாயான்னு நம்மளுக்கு தெரியல, அதனால இங்க நம்ம இட் யூஸ் பண்ணியிருக்கோம். it cannot write fast. டென்ஸை மாத்தாம அப்படியே நம்ம வந்து எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா கான்செப்டுமே இதுதான். ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசென்ட்ல இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அந்த ப்ரொனவுனை மட்டும் மாத்தி நம்ம எழுதிட்டு போயிடலாம். இது வந்து பாஸ்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த சென்டென்ஸை மாற்றணும். சென்டென்ஸ் வந்து ப்ரெசென்ட்ல இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி, பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின். இப்போ பாருங்க, ஷங்கர் செட் டு மீ டூ யூ நோ மீ. இப்போ இதை நான் மாற்றும் போது என்ன சொல்லுவேன்? இங்கே செட் இருக்கு, அப்போ நான் கண்டிப்பாக டென்ஸை மாற்றணும். இங்கே என்ன இருக்கு? டூ யூ நோ மீ, கொஸ்டின் இருக்கு, அப்போ ஆஸ்க்டுன்னு மாறும். ஸோ ஷங்கர் ஆஸ்க்டு மீ, கொஸ்டின் வந்தனால இஃப் வரணும். இஃப் ஐ நியூ ஹிம். இங்கே ஏன் ஐ வருது? இந்த மீ வந்து இங்கே ஐயா மாறிடுது. சாரி, யூ வந்து இங்கே வந்து ஐயா மாறிடுது, மீ வந்து ஹிம்மா மாறிடுது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த சென்டென்ஸ்ல மீ யாரு டினோட் பண்ணுது? ஷங்கரை. அப்போ இங்கே ஹிம்னு வரணும். இங்க யூ யாரு டினோட் பண்ணுது? என்ன டினோட் பண்ணுது? அப்ப ஐன்னு இங்க வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாங்க,
Zubey said to Saira, are you living here? இப்போ இதுல நம்ம பார்த்தோம்னா செட்னு இருக்கு. அப்ப இது வந்து டென்ஸ் மாத்தணும். அடுத்தது இது கொஸ்டினா இருக்கு. அப்ப இது நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். Zubey asked Saira if Saira பொண்ணு. அதனால she was living there. ஸோ நீ இங்க இருக்கியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ வந்து ஷியா மாறிடுச்சு. வாஸ் லிவிங் ஹியர் ஏன் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் டைப்ல எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான் பார்த்தோம். கரெக்டுங்களா? அதில் ஆக்சிலரி வேர்பை ட்ராப் பண்ணிட்டு ப்ரொனவுன்ஸை மாற்றி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி இஃப் இல்லைன்னா வெதர் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த ரெண்டு கொஸ்டினுமே வேர் வாட்னு இருக்கு. அதாவது WH கொஸ்டின்ல வருது. எஸ் ஆர் நோ கொஸ்டின் கிடையாது. அப்போ இதை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா வேர்ட் ஆர்டரை வந்து மாற்றணும். அது எப்படி மாற்றணும்னா இப்போ நம்மளுக்கு டைரக்ட் கொஸ்டின் அதில் எப்படி இருக்கும்னா அந்த வேர்டு இருக்கும், ஆக்சிலரி வேர்ப் இருக்கும், அடுத்தது சப்ஜெக்ட் இருக்கும், மெயின் வேர்ப் இருக்கும். இங்க பாருங்க, ஹூ டிட் யூ கால், இதுதான் நம்மளோட கொஸ்டின். அதை நம்ம இன்டைரக்ட் கொஸ்டினா மாற்றும் போது எப்படி மாற்றுவோம்னா குட் யூ டெல் மீ ஹூ யூ கால்டு. இந்த குட் யூ டெல் மீ அப்படிங்கிறது நம்ம வந்து இப்படியும் எழுதிக்கலாம், லைக் ஆஸ்க்டு, இன்கொயர்டு அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்லி நம்மளுக்கு இதுதான் தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின் வேர்டு வரணும், அடுத்து சப்ஜெக்ட் வேர்டு வரணும், அடுத்தது மெயின் வேர்டு வேர்ப் வந்து வரணும். ஓகேங்களா? அதே எஸ் ஆனோன்னா நம்மளுக்கு தெரியும் இஃப் ஆர் வெதர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் வேர்டுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட் வரணும், லாஸ்டாக தான் மெயின் வேர்ப் வந்து வரணும். ஓகேங்களா? இங்க பாருங்க, வாட் டைம் இஸ் இட் அப்படின்னா ஒரு கொஸ்டின். அதை நம்ம எப்படி மாத்துறோம்? வாட் டைம் இட் இஸ்னு மாத்துறோம். ஏன்னா இந்த இட் தான் இங்க வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, வேர் ஆர் யூ கோயிங். அப்போ இதுல நம்ம பார்த்தோம்னா இங்க யார் சப்ஜெக்ட்? யூ. அப்ப அது மாறும்போது ஐயா மாறும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு மெயின் வேர்ப் வந்து வருது. ஸோ எக்ஸ்பிரஷன் ஷி ஆஸ்க்டு மீ, இது வந்து பாத்தீங்கன்னா குட் யூ டெல் மீ, டூ யூ நோ, இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா இந்த ஆஸ்க்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணாவே போதும். ஓகேங்களா? ஸோ ஷி ஆஸ்க்டு மீ, இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். அடுத்தது கொஸ்டின் வேர்டு, அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது மெயின் வேர்ப். இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் WH கொஸ்டின்ஸ்க்கு. அடுத்து பாருங்க, ஹூ இஸ் தட் சார்மிங் லேடி. அப்ப இங்க யார் சப்ஜெக்ட்? சார்மிங் லேடி. அப்போ they asked me who that charming lady was. ஸோ who வந்துருச்சு, தட் வந்தாச்சு, சார்மிங் லேடியும் வந்தாச்சு. தட் சார்மிங் லேடி அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். இஸ் வந்து வாசா மாறிடுச்சு, வேர்ப் வந்து லாஸ்ட்ல வருது. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு கொஸ்டின் டைப்பும் எண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க, ரிக்வெஸ்ட். த ஓல்டு விமன் செட் டு தி பாய் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அப்ப நம்ம ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ரிக்வெஸ்ட்னு. ஸோ தி ஓல்டு விமன் ரிக்வெஸ்டட் த பாய் டு ஹெல்ப் ஹர். இது வந்து ரிக்வெஸ்டட் இல்லை ப்ளீடட் இல்லைன்னா டோல்டு, எப்படி வேணா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரிக்வெஸ்டட் அப்படிங்கிறது டைரக்டா இருக்கும். மற்றபடி இது இல்லாம எப்படி சொல்லலாம், மற்ற வேர்ட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எனக்கு டக்குன்னு சொல்ல வரல. லைக் ஆஸ்க்டு, இன்கொயர்டு அந்த மாதிரி தான் வராது. ஆனால் சில டைம் வந்து ஆப்ஷன்ல டைரக்டா ரெக்வெஸ்ட் கொடுக்கலனாலுமே ப்ளீடட் இது மாதிரி கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த டோன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரிக்வெஸ்ட். ஸோ இந்த ஓல்டு விமன் ரிக்வெஸ்டட் யார? பாய். ரிக்வெஸ்டட் த பாய் டு ஹெல்ப் ஹர். இங்க ஏன் டு ஹெல்ப் ஹர்னு வருது? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இம்பரேட்டிவ்னாவே இந்த கமாண்ட் ரிக்வெஸ்ட்னாவே இன்ஃபினிட்டிவ் வந்து வரணும் நம்மளுக்கு தெரியும். இன்ஃபினிட்டிவ்க்கு அப்புறமா தான் சப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா? இது நம்ம முன்னாடி அது ரிப்போர்ட்டிங் வேர்ப் அந்த ரூல்ஸ் பார்க்கும்போதே பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, the librarian said to the students speak softly. இப்போ இங்க பாருங்க, the librarian instructed the students to speak softly. இங்க வந்து பார்த்தோம்னா தட் யூஸ் பண்ணல. கரெக்டுங்களா? the librarian instructor
தட் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்பீக் சாஃப்ட்லி அப்படி வரல. ஸோ தட் இல்லாதனால இதோட அந்த வேர்டு அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இங்கே ஸ்பீக் சாஃப்ட்லின்னு இருக்கு. அப்போ டு ஸ்பீக் சாஃப்ட்லி. ஓகேங்களா? இப்போ இங்கே ஏதாச்சும் சப்ஜெக்ட் இருக்கா? இல்லை. அப்போ இங்கே சப்ஜெக்ட் இல்லை. இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? இந்த ஸ்பீக்குக்கு அப்புறம் ஏன் எதுவும் இல்லை, சாஃப்ட்லி டைரக்டாக வந்துருச்சுன்னா இங்கே சப்ஜெக்ட் வர்றதுக்கு இங்கே யாருமே இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாங்க, ராஜ் செட் டு சுகுமார் ப்ளீஸ் ட்ராப் மீ அட் தி ஸ்டேஷன் டு நைட். ஸோ ராஜ் ரிக்வெஸ்டட் சுகுமார் டு ட்ராப். ஸோ இன்ஃபினிட்டிவ் வந்துருச்சு. இன்ஃபினிட்டிவ் பின்னாடி யார் வருவா? சப்ஜெக்ட் வரும். இங்கே யார் சப்ஜெக்ட்? மீ. அப்போ இங்கே யார்? ஹிம்னு அது வந்து மாறுது. அட் தி ஸ்டேஷன் டு நைட் வந்து தட் நைட்டுன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸை மாற்றுறது, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ தட் அப்படிங்கிறது தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற கன்ஜங்ஷன். ஆனால் அது வந்து ஆப்ஷனல் தான். இங்கே பாருங்க, மை ஆண்ட் சேஸ் ஷீ இஸ் அவுட் சைட் அப்படின்னும் சொல்லலாம். இல்லைனா நான் மை ஆண்ட் சேஸ் தட் ஷீ இஸ் அவுட் சைட். தட் யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, பண்ணலானாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஷனல். கொஸ்டின்ல அது இல்லாமல் கூட சில டைம் கொடுப்பாங்க. அதே மாதிரி எஸ்ஆனா கொஸ்டினுக்கு நம்ம இஃப் இல்லைன்னா வெதர் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோட டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு 2-3 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியே இருந்து எடுத்த ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. தி மேனேஜர் செட் ஐ வில் ஸ்பீக் டு யூ ஆன் ஃப்ரைடே. இது என்ன மாதிரி இருக்கு? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தர மாதிரி, இல்லை ஒரு ரிப்ளை தர மாதிரி காட்டுங்களா? அப்போ தி மேனேஜர் said that he would ஓகே. சரி, இப்போ எப்படி நான் இதை இப்போ எழுதியிருக்கேன்னா, இங்கே மேனேஜர் செட்டுன்னு இருக்கு, நான் அதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். தட்டும் போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ள நான் பார்க்குறேன் இது என்ன டென்ஸ் அப்படின்னு. வில் ஸ்பீக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த வில்லை நான் உட்டா மாற்றணும், ஐ வந்து ஹீயா மாற்றணும். ஏன்னா மேனேஜர் வந்து நான் மேல்னு கன்சிடர் பண்ணுறேன், இல்லை இது ஃபீமேல்னா ஷீனு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஹீ வுட் ஸ்பீக் டு மீ ஆன் ஃப்ரைடே. ஓகேங்களா? ஸோ அந்த வில்லை மட்டும் உட்டா மாற்றினா எனக்கு வந்து ஆன்சர் வந்துடும். பெருசாக இதில் வந்து டென்சஸை பற்றி யோசிக்க வேணாம். அப்படின்னா கொஸ்டின் டென்ஸை வச்சு வர மாதிரி பார்த்தோன்னா, இப்போ இந்த இந்த கொஸ்டின் பாருங்க. கௌதம் செட் டு மீ ஐ வாஸ் வெரி இல் லாஸ்ட் வீக் பட் ஐ எம் பெட்டர் நவ். ஸோ இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன தெரியுது? இது வந்து பாஸ்ட்னு நம்மளுக்கு தெரியுது. இங்க வந்து பார்த்தோம்னா ஐ எம் பெட்டர் நவ், இது ப்ரெசன்ட். கரெக்டுங்களா? ஸோ இதை மாற்றும் போது எப்படி மாற்றுவோம் அப்படின்னா, கௌதம் told me that. ஐங்கிறது யாரு? இந்த சென்டென்ஸ்ல கௌதம். அப்ப he was very ill last week. அப்போ இது வந்து சிம்பிள் பாஸ்ட். கரெக்டுங்களா? அப்ப நான் அதை எப்படி எழுதணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் எழுதணும். அப்போ he had been very ill last week. கமா அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, பட் ஐ எம் பெட்டர் நவ். அப்ப இது வந்து ப்ரெசன்ட்ல இருக்கு. அப்ப நான் இதை எப்படி மாத்தணும்? சிம்பிள் பாஸ்ட்டுக்கு வந்து நான் மாத்தணும். ஸோ பட் he was better then. ஏன் நவ் வந்து இங்க தென்னா மாறுது. ஓகேங்களா? இப்போ ஒரே சென்டென்ஸ்ல பாஸ்ட்டும் ப்ரெசன்ட்டும் மிக்ஸ் ஆகி வருதுன்னா நீங்க அதை பிரிச்சு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ் வரைக்கும் ஒரு டென்ஸ், இந்த சென்டென்ஸ்ல இருந்து இது வரைக்கும் ஒரு டென்ஸ்ல நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
வேற ஏதாச்சும் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. The little boy said to me, alas my dog is dead. இது வந்து என்ன ஆகுது? எக்ஸ்கிளமேஷன். அப்போ இதுல ரிப்போர்ட்டட் வேர்பா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்கிளைம்டு அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க அலாஸ்னு இருக்கு. அப்போ அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கை வந்து கொடுக்குது. யாருமே நான் இறந்து போச்சுன்னா எக்ஸ்கிளமேஷன் வந்து பாசிட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அலாஸ்னு இருக்கு, டாக் இஸ் டெட் அந்த மீனிங்கும் நெகட்டிவா இருக்கு. அப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இதுல அப்படின்னா, the little boy told me with sorrow that his dog was dead. ஏன்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டை நம்ம சிம்பிள் பாஸ்டா இங்க மாத்திட்டோம். ஆனா இங்க அலாஸ் இது வந்து ஒரு நெகட்டிவ், அதாவது ஒரு ஃபீல் பண்ற மாதிரி வருது. ஸோ நான் அந்த இமோஷனா நான் இங்க கொடுத்துருக்கேன். த லிட்டில் பாய் டோல் மீ வித் சாரோ. இந்த அலாஸ் இந்த கான்செப்டை நான் இங்க வித் சாரோ அப்படிங்கிறத மாத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே தான், தட்டுக்கு அப்புறம் ஹிஸ் டாக் வாஸ் டெட். இங்க ஏன் இப்படி மாறுச்சுன்னு புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் இங்க பாருங்க. சந்தீப் செட் டு ஜான், வுட் யூ லைக் டு வாட்ச் அ மூவி வித் மீ. இது வந்து WH கொஸ்டின். ஸோ சந்தீப் ஆஸ்க்டு ஜான் ஸோ WH கொஸ்டின் இல்லை, எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இஃப் யூங்கிறது இங்க ஹியா மாறும். லைக் டு வாட்ச் அ மூவி வித் மீ. அப்ப இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. இந்த லாஸ்ட் கொஸ்டின். கிராண்ட் மதர் செட் டு ஹர் கிராண்ட்சன், மே காட் பிளஸ் யூ. ஓகேங்களா? இப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை வந்து பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதையவே ரிப்போர்ட்டிங் வேர்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராண்ட் மதர் பிளஸ்டு ஹர் கிராண்ட்சன் தட் காட் மே வந்து மைட்டா மாறிடும். God might bless him. ஓகேங்களா? மே காட் பிளஸ் யூங்கிறத ஏன் நம்ம இப்படி மாத்திருக்கோம் அப்படின்னா, அந்த வேர்ட் ஃபார்மேட்டுக்காக. லைக் மைட் காட் பிளஸ் ஹிம் அந்த அந்த வேர்ட் அப்படி வராது. ஸோ காட், அதுக்கப்புறமா மாடல் வேர்ப், அதுக்கப்புறமா நம்மளுக்கு யாரை பத்தி பேசுறாங்களோ அது மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி எப்படி சொல்லலாம், இந்த பிளஸ்டு, கர்ஸ்டு இல்லைன்னா எக்ஸ்கிளைம்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை வச்சு நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வெளியே புக்ல இருக்க கொஸ்டின் இல்லாம ஒரு 2-3 கொஸ்டின் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. he asked her how often do you work. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும் WH கொஸ்டின். அப்போ he asked her எக்ஸ்பிரஷன் வந்தாச்சு. அடுத்து பாருங்க how, அந்த WH வேர்டு அப்படியே போட்டோம். அடுத்தது often, she worked, you worked அப்படிங்கிறத she worked நம்ம வந்து மாத்திட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா do வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒர்க் வந்து இங்க ஒர்க்டா மாறி இருக்கு. பிகாஸ் ப்ரெசன்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கு மாறி இருக்கு. ஓகேங்களா? நம்ம அந்த ஃபார்ம் பார்த்தோம் இல்லைங்களா? கொஸ்டின் வேர்டு, சப்ஜெக்ட், மெயின் வேர்ப், அதே தான் இங்க ஃபாலோ ஆயிருக்கு. இங்க ஹவ் ஆஃப்டன் அப்படிங்கிறத அப்படியே எழுதும். இங்க இது இங்க இல்லைன்னா இதுவும் இங்க இருந்திருக்காது. ஓகேங்களா? இங்க பாருங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஸோ டீச்சர் செட் தட் ஹீ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. யூ வந்து இங்க மீ ஆயிடுச்சு, எனக்கு ஒன்று புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றாங்க. பட் டீச்சர் ஐய வந்து இங்க ஹீயா மாத்திட்டோம். டோன்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட். அப்ப நம்ம அதை எப்படி மாத்தணும்? பாஸ்டா மாத்தும் போது டிட்னு மாத்திருக்கு. டோன்ட்னா டிடின்ட்னு மாறி இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க. மஸ்ட் ஐ டூ தி சிட்டி. இங்க பாருங்க. மை சிஸ்டர் ஆஸ்க்ட் இஃப் ஷீ ஹேட் டு டூ தி சிட்டி.
இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரியுதுங்களா? இஃப் வந்துருச்சு, சப்ஜெக்ட் வந்தாச்சு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் இங்க வந்து வேர்பு கரெக்ட்டுங்களா? ஆக்சிலரி வேர்ப் வந்து ட்ராப் பண்ணிட்டோம்னா இந்த ஷீக்கான வேர்பு பாஸ்டா மாத்துறதுக்கான வேர்பே பின்னாடி வரும். சப்ஜெக்டோட வேர்ப் வந்துருச்சு. டு டூ தி சிட்டி இது வந்து ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இருக்க சென்டென்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இங்க பாருங்க, the butcher told us we are closing at 7 o'clock. So the butcher told us that இது வந்து they தான் இங்க வரணும். ஓகேங்களா? ஏன்னா இங்க we இருக்கு, அங்கேயும் we வராது. they were closing at 7 o'clock. ஏன்னா are closing அப்படிங்கிறது present continuous. அப்ப were closing past continuous நம்ம மாத்திருக்கோம். ஓகேங்களா? இது பாருங்க, he said I will wash my teeth. So will வந்து would மாறணும். So he said that he would wash his teeth. ஹோப் நான் எல்லா டைப்புமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஞாபகம் வச்சுக்கணும். பேசிக்லி டென்ஸை மாற்ற தெரியணும், ப்ரொனவுனை மாற்ற தெரியணும், டைமை மாற்ற தெரியணும். லைக் எஸ்டர்டே அப்படின்னா த டே பிஃபோர், எகோனா பிஃபோர், இந்த மாதிரி மாற்றக்கு நம்ம அந்த வேர்ட்ஸை திரும்ப திரும்ப அந்த டேபிளில் பார்த்தோன்னா ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தோன்னா ஓகே, இப்போ பாருங்க, இது வரைக்கும் நம்ம டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிதான் பார்த்தோம். இப்போ வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துட்டு அதை வந்து டைரக்டா மாற்ற சொல்லியிருக்காங்க. அதாவது இவ்வளோ நேரம் நம்ம அப்ளை பண்ண ரூல்ஸை அப்படியே ரிவர்ஸ்ல வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நெவின் ஆஸ்க்ட் ஹிஸ் ஃபாதர் when the next letter would come. இல்லை நம்மளுக்கு என்ன தெரியுது, இது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. when அப்படிங்கிற வேர்டு would இருக்கிறதுனால இது will அப்படிதான் இந்த வேர்ப் ஃபார்ம் இருக்கும்னு தெரியுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன். நெவின் ஆஸ்க்ட் ஹிஸ் ஃபாதர் கமா அடுத்தது கோட்ஸ் ஓப்பன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் வேர்டை நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம். அடுத்தது நம்ம இது ரிவர்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? கொஸ்டின் வேர்டு, சப்ஜெக்ட், அடுத்தது மெயின் வேர்ப். கரெக்டுங்களா? ஆனால் டைரக்ட் கொஸ்டின்ல பாருங்க, கொஸ்டின் வேர்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆக்சிலரி வேர்பு, சப்ஜெக்ட், அப்புறமா தான் மெயின் வேர்ப் வருது. கரெக்டுங்களா? அப்போ இதுல நம்மளுக்கு ஆக்சிலரி வேர்ப் என்னது? வில். கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ண அப்படின்னு. ஸோ நெவின் ஆஸ்க்ட் ஹிஸ் ஃபாதர், இந்த இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லைக் அந்த கொஸ்டின் இது அப்படியே ஆரம்பிச்சிடும். நம்ம இதை மாற்றும் போது என்ன பண்ணியிருப்போம், இதை நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? இந்த ஆக்சிலரி வேர்பை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். த நெக்ஸ்ட் லெட்டர் கம்னு இருக்கு, ஆனால் இது வந்து அந்த ஃபியூச்சர் டென்ஸுங்கனால இங்கே வுட் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இந்த ஆக்சிலரி வேர்பை கன்சிடர் பண்ணலை இங்கே வுட்டுக்கு, ஆனால் இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறத மீன் பண்ணக்கு இங்கே இருக்கு. ஆனால் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த வுட் இருக்கிறதுனால வில் இருக்கும், அதுதான் அந்த சென்டென்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம டீகோட் பண்ணோம்னாவே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இந்த செகண்ட் கொஸ்டின் பாங்க, ஐ ரோட் தட் ஐ வுட் விசிட் ஹிம் நெக்ஸ்ட் டே. இப்போ இது என்ன சென்டென்ஸ்ல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல வந்து இருக்கு. அதே மாதிரி வுட் இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இது வந்து இதுல இருக்கு, ஐ மீன் வில் அந்த ஃபார்மேட்ல நம்ம எழுதணும்னு தெரியுது. ஸோ ஐ ரோட், அதுக்கப்புறம் தட் வந்துருச்சு. ஸோ அந்த தட்டை விட்டுட்டு நான் கமா போட்டுக்கிறேன், டேக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இங்க என்ன இருக்கு, ஐ வுட் விசிட் ஹிம் நெக்ஸ்ட் டேன்னு இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ பெண்டிங் நம்மளுக்கு என்ன இருக்கு, இது மட்டும்தான் இருக்கு. ஐ வில் விசிட் ஹிம் டுமாரோ. ஏன்னா நம்ம டுமாரோன்னு இருக்குன்னா அதை நம்ம எப்படி மாற்றுவோம், நெக்ஸ்ட் டேன்னு மாற்றுவோம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நெக்ஸ்ட் டேன்னு இருக்குன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து டுமாரோன்னு வரும். கரெக்டுங்களா? அடுத்தது செவன்த் கொஸ்டின் பாங்க, எபின் ஆஸ்க்ட் மீ வாட் ஐ வாண்டட். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் ப்ராப்ளம். ஸோ எபின் ஆஸ்க்ட் மீ வாட்
இப்போ வாட் ஐ வாண்டட்னு இருக்குங்களா, அப்போ வாண்டட் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ நான் இதை வந்து ப்ரெசண்ட்டுக்கு மாத்திட்டேன், வாண்ட்னு மாத்திட்டேன். ஸோ எபின் ஆஸ்க் மீ வாட் ஐ வாண்ட். இது உங்களுக்கு தெரியும், இது ஏதோ மிஸ் ஆகுதுன்னு. ஏன்னா இங்க ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கணும் டைரக்ட் சென்டென்ஸ்ல. இங்க வந்து ஐ இருக்கிறதுனால இங்க நம்ம டூ யூஸ் பண்றோம். ஐ சிங்குலரா இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் ப்ளூரல் வேர்ப்ஸ் தான் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அதனால இங்க டூ. அதுவே இங்க ஹீ ஷீன்னு இருக்குன்னா இங்க டஸ்ன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? வேற 10th கொஸ்டின் பாங்க. ஐ ஆஸ்ட் மேரி இஃப் ஷீ வுட் லெண்ட் மீ அ பென்சில். ஸோ இஃப் வந்திருக்குன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின். அப்போ ஆக்சிலரி வேர்ப் இதுலயுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இதை மாற்றும் போது எப்படி எழுதுவேன்? ஐ ஆஸ்க்டு மேரி கமா ஷீ வுட் லெண்ட் மீ அ பென்சில். இதுதான் கான்டெக்ஸ்ட். இந்த இவங்க கேட்டதோட கான்டெக்ஸ்ட் இதுதான். அப்ப அவங்க எப்படி கேட்டிருப்பாங்க? வில் யூ லெண்ட் மீ அ பென்சில். ஏன் இங்க நம்ம வில் யூஸ் பண்றோம்? இங்க வுட் இருக்கு, அதனால இங்க வர ஆக்சிலரி வேர்ப் வந்து வில்லா தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஐ டோல்ட் தெம் டு பி குவைட். இது பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஐ மீன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு. அப்ப நம்ம இதை மாற்றும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? I said ஸோ இம்பரேட்டிவ்னா 2 + verb. கரெக்டுங்களா? இங்க இருக்கு. அப்ப எனக்கு என்ன தெரியும்? இதுதான் கோட்குள்ள வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. 2க்கு அப்புறம் இருக்கிறதான் கோட்குள்ள வரணும். அப்ப நான் பி குவைட்னு எழுதிட்டேன். அப்போ இங்க தெம்னு இருக்கு. ஸோ ஐ செட் டு தெம். ஓகேங்களா? இதை வந்து நீங்க டைரக்ட் டு இன்டைரக்ட் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே சென்டென்ஸ் வந்து ரீஃப்ரேம் பண்ணக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் டு இன்டைரக்ட் அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதும். இது வந்து இன்கேஸ் கேட்டா ஆன்சர் பண்ற அளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போதும். பேசிக்லி அந்த ரூல்ஸை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும். லைக் ஆப்ஷன்ல எந்த டைரக்ட் சென்டென்ஸை மாத்தினா கொஸ்டின்லுக்கு இந்த வேர்டு வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாவே போதும். இப்போ இந்த ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் பாருங்க, நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஆனா நம்மளுக்கு எக்ஸாம்ல அப்படி கிடையாது. ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல எதை நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணா நம்மளுக்கு கொஸ்டின்ல இருக்கிற இந்த திங் வருதுன்னு பார்த்தாவே நம்மளுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். பிகாஸ் இது ரிவர்ஸ்ல கேட்குறாங்க. நம்ம ஒரு டைப் படிச்சிட்டோம். ஸோ இன்கேஸ் தெரியாம ரிவர்ஸ்ல கேட்குறாங்க டஃப் பண்ண அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ல இருந்து போகணும். ஓகேங்களா? இதோட டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எண்ட் ஆகுது. எனக்கு லைட்டா ஒரு ஸ்மால் அலர்ஜி, அதனால என்னால கண்டினியூஸா பேச முடியல. இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது நல்லாவே வரும். அந்த ரிப்போர்ட்டட் வேர்ப் என்ன யூஸ் பண்ணும், அதே மாதிரி அந்த டென்ஸை வந்து சில டைம் நம்ம வந்து அந்த ஃப்ளோல மாற்றுவோம், டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக இதில் என்னென்ன இருக்கு பின் பாயிண்ட் பண்ணி இது என்ன டென்ஸு, என்ன வேர்பில் இருக்கு, என்ன ஃபார்மேட்டில் நம்ம இப்போ இது எழுத போகிறோம், இதெல்லாம் யோசிச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போக போக உங்களுக்கு இன்வாலண்ட்ரியாகவே வந்துடும். அதாவது நீங்க யோசிக்க வேணாம், இது இந்த சென்டென்ஸ் இதை வந்து நம்ம இப்படி இந்த ஸ்ட்ரக்சருக்கு மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இன்வாலண்ட்ரியாவே உங்களுக்கு மாத்த வந்துடும். ஓகேங்களா? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். இது எல்லாமே மாத்துறது டைம், ப்ரொனவுனு, அந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து அதுக்கப்புறமா நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி கேட்டாங்கன்னா ஈஸி. நம்ம டென்ஸே மாற்ற வேணாம், ப்ரொனவுன் மட்டும் மாத்தினா போதும். எப்போ இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசென்ட்ல இருக்கு இல்லைன்னா ஃபியூச்சர்ல இருக்கு. த சைல்டு வில் சே இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இருக்குன்னா. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் கிளாஸ், பஞ்சுவேஷன் இது ரெண்டும் வரும். அதோட நம்மளுக்கு கிராமர் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு தான் அந்த வீடியோ வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் வரும். அதையும் பார்த்து வச்சிட்டிங்கன்னா கிராமர் ஓவர். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.